Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இயற்பியலுக்கான டிஜி சாம்பிள் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பிள் கொஷின் பேப்பர். இந்த சாம்பிள் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வுத்துறையால் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த 4 சாம்பிள் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்ளிக் கொஷின் பேப்பர் கலந்துருக்கோம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா கோ த்ரூ பண்ணிங்க. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மார்க் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் 2019 2024 வரைக்கும் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஆன்சரோட அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஒரு முனை முடிய காற்று தம்மம் ஒன்று 83 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் பொருளும் ஒத்தது அடிக்கிறதெனில் காற்று தம்மத்தின் நீளம் வந்து 1.0 மீட்டர். ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து 20 மீட்டர். தட் மீன்ஸ் ஆப்ஷன் இ. தேர்ட் ஒன்றுக்கு மனித செவினர்களுடைய அலைநிலை நடுக்கு வந்து 0.017 மீட்டர் முதல் 17. இதில் மார்க் பண்ணியிருக்க ஒன் மாதிரி டவுட் வந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்துன்னா பொருளொன்றின் நீளம் 3.51 மீட்டர் என அளவிடப்படுது. துல்லியத்தன்மையில் 0.01 மீட்டர் என அளவிடுது. அளவீட்டின் விழுக்காட்டு பிழை வந்து 0.28%. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பற்றி நிலைமை திருப்பத்தின் பரிணாம வாய்ப்பாடு ml². இது டவுட்டாக இருந்ததுன்னா ரெஃபர் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் 5. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்று வந்து கீழ்காணும் அளவு எது ஸ்கேலாக இருந்தால் வேகம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஸ்பீட் தான் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓரளவு வெக்டர் I+J/√2 வெக்டர். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் எயித் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புவிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு இருமடைகளால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் 1032. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறின் சராசரி இருமடி மூலம் வேகம் மற்றும் மிக சாத்தியமான இடையில விகிதம் வந்து √3:2 பார்த்தீங்கன்னா √3:2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணுறோம். இதுதான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா when a car takes a sudden left turn on a curved road, passengers are pushed towards the right due to திசையில் நிலைமை. தட் மீன்ஸ் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே என்ற விசை மாறிலி கொண்ட ஒரு சுருளில் ஒரு துண்டு மற்றொன்று இருமடங்கு நீளம் உள்ளவாறு இரு துண்டு வெட்டப்படுது. நீளமான துண்டு பெற்றுள்ள விசையின் மாறிலியானது 2/3K. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் எம் நிறை எல் நீளம் மற்றும் 6 ஆரம் கொண்ட ஒரு திண்ம உருளையின் அச்சு பற்றிய நிலைமை திருப்பத்திறன் 1/2 mr². ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14 நீரின் உரைநிலைக்கும் அதன் கொதிநிலைக்கும் இடையே உள்ள வெப்ப இயந்திரத்தின் பயனுறுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா 26.8%. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஹைட்ரஜன் மூலக்கூறு சராசரி பார்த்தீங்கன்னா இருமடி மூலம் 1.93 கிலோமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓவராலாக இந்த 15 1 மார்க் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 15 1 மார்க்கில் உங்களுக்கு 1 மார்க் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் ரெஃபர் பண்ணிக்கங்க. எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க் பண்ணி கட்டாயம் சரியாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதே கொஸ்டின் பாரு 2 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி தான் 6 2 மார்க்கு. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் சமன்பாட்டின் பரிணாம பகுப்பாய்வு முறையில் சரியானது என காட்டு. செகண்ட் ஒன் கடந்த தொலைவு மற்றும் இடப்பயிற்சி வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடைபெறுவதில் ஏன். அதாவது இந்த கம்பேரிசன் பண்ணும்போது இந்த 1 மார்க்லேயே 1 மார்க்கோட கண்டினியூஸ் தான் 2 மார்க்கில் வந்து சில கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கோண உந்த மாறா விகிதி ரொம்ப முக்கியமானது. மீட்சி குணம் தட் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் 21st வந்து கம்பேரிசன் பண்ணி வந்து கம்பேரபிளாக கொடுத்துருக்காங்க. 22 வந்து ஒய் தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் இன் த எர்த் அட்மாஸ்பியர். புவியியல் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் நிலை வாயுவற்ற நிலை ஏன் உள்ளது. வாயு ஒன்றில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபேக்டர் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸஸ் 24 சம்மா கொடுத்துருக்காங்க. 6 மார்க்கில் மிக நீண்ட தொலைவு அளவை ரேடார் துடிப்பு முறை பற்றி ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 26 அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. 27 கிரிக்கெட் வீரர் வேகமாக வந்து பிடிக்கும் போது அவரின் கரங்கள் பந்து வரும் திசையிலே படிப்படியாக தள்ளுவதன் காரணம். இதுக்கான ரீசன் என்ன. கெப்லரின் 3வது ரொம்ப முக்கியமான ஸ்டேட் த கெப்லர்ஸ் 3rd லா. இதில் பார்த்து கெப்லர் 3 விதி இதில் பார்த்தீங்கன்னா 3rd லா கிடையாது. 3 விதிகளும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் குறுக்கலை மற்றும் நெட்டில் வேறு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். மென்பானங்கள் குடிப்பதற்கு நம்ம உறிஞ்சி குழாயை பயன்படுத்தினோம். வி யூஸ் ஸ்ட்ரா டு சக் ஏ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 ஒத்ததிர் விளக்கு எடுத்துக்கிட்டு மீள் நிகழ்வு நடைபெற நிபந்தனைகள். அடுத்து வெக்டரோட கான்செப்ட் வரக்கூடிய திருப்பு திசையின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்தா மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை பெருக்கு வேலையாட்டின் தத்துவத்தை கூறி விளக்கு அதற்கான எதுன்னு 3 ரெண்டுமே முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. பிழைகளின் பெருக்கம் பற்றி நீ அறிவுனா அதே மாதிரி பார்த்தா வெப்ப பரிமாற்ற நிலைகளில் செயல்பட வேண்டிய வேலைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள்னா வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டு போரும் இல்லாமல் இருக்க அவர் சாய் கோணத்தை
கோவையை தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 36ல் எதிராச்சு சார். தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பெண்டிங் இந்த சைக்கிள்ஸ் இன் கர்வ்ஸ் அண்ட் அரை அண்ட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் அன் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 37ல் இருக்க ரெண்டுமே மோஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப தண்டு ஒன்றின் நிலைமை திருப்பத்தனே அதன் மையம் வழியாக தண்டுக்கு செங்குத்தாக சொன்ன அச்சுக்கு பொறுத்து சமன்படுத்தும் வரைக்கும் இது முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி தான் அளவுகளின் 4 வகையில் விரிவாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் டீடைல் இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன். நெக்ஸ்ட் முக்கோண முறைகள் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை அளவு மோஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஸ்டோக் விதியை பயன்படுத்தி அதிக பாகநிலை கொண்ட திரவத்தை இயங்கும் கோணத்தை முற்றுப்பெறும் திசை வேகத்தை சமன்படுத்த. இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், இதுவுமே வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் கண்டினியூஸ். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோணத்தின் ஆரத்தை அளவிடும் பிள்ளை 2% அதன் கன அளவு கணக்கு 6% ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு 2 மீட்டர் ஆரமும் 0.5 கிலோகிராம் நிறைய கொண்ட கல்லொன்றை துணியில் கட்டப்பட்ட 4 மீட்டர் செகண்ட் வேகத்தின் சீரான வட்டப்பதை சொல்வதாக கொண்டால் அக்கல்லின் செயல்படும் இழுப்பு விசையின் என்பது 10 நியூட்டன். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து XY தளம் ஒன்றில் துகளொன்று கடிகாரம் சுழலும் திசையில் சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. அதன் அத்துகளின் கோண திசை வேகம் வந்து -z திசையில் இருக்கும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து ஆப்ஷன் ஏ தான் மேட்சபிளாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன்றுக்கு திண்ம பொருள் ஒன்று கோணம் வந்து L உடன் சொல்கிறது. இதன் இயக்க ஆற்றல் பாதியான கோணம் வந்தமானது L/√2. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சியூம் எலக்ட்ரிக்கல் யூனிட் when a 60 meter fan is used for 8 hours daily for 1 month is nearly 14 units. ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்து வட்ட இயக்கத்தில் வட்டத்தை நிறைவு செய்யும் வட்டப்பாதையின் கீழ் புள்ளியில் கொடுக்கப்பட்ட சிறும வேகம் √2πgr. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒரு பரப்பு ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவு முதன்மையானது சார்ந்துள்ள பரப்புக்கும் திரவத்துக்கும் இடையே உள்ள சேர்க்கோணம். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் சர்ஃபேஸ் அண்ட் லிக்விட். நெக்ஸ்ட் நைன்த் ஒன்றுக்கு வந்து சுருளில் தராசு ஒன்று 10 கிலோகிராம் நிறையில் இணைக்கப்பட்டது. சுருளில் தராசு மின் உயர்த்தி ஒன்றில் கூறியில் கொடுக்கப்பட்டது. மின் உயர்த்தி தானாக கீழே விழும்போது தராசு காட்டும் அளவிட சுழி 0. நெக்ஸ்ட் வந்து 10th ஒன்று இயற்கையில் நடைபெறும் அனைத்து செயல்முறைகளும் என்ட்ரோபி வந்து எப்போதும் அதிகம். தட் மீன்ஸ் வந்து ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் அக்கர்ஸ் தட் என்ட்ரோபி ஷுட் பி ஆல்வேஸ் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் 11th குறையும் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட நிறைவுடைய வாயுவின் பருமன் மற்றும் வெப்பநிலைக்கு வந்து வரைபட ஒரு நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/9. ஆப்ஷன் டி. பார்த்தீங்கன்னா 13th ரொம்ப ரொம்ப முக்கியமாக நேர்கோட்டில் அமையாத மூலக்கூறு எடுத்துக்காட்டு நீர். தட் மீன்ஸ் வாட்டர். 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி SP - SV = R/28. 15th ஒன்றுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஒரு மூடிய ஆர்கான்குள்ளின் முதல் 3 சீரிஸ் அதிர்வு எண்கள் வந்து 1:3:5. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை அலைகள் என்றால் என்ன? வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அது வெக்டர் கான்செப்டில் பனிக்கட்டி மீது நடக்க வந்து நெருக்கமாக அடி எடுத்து வைக்க வேண்டும். ஏன் when walking on ice one should take a short வந்து வாட் இஸ் த ரீசன் கேட்டிருக்காங்க. சுழற்சி ஆரம் ரேடியஸ் ஆஃப் மிஷன். அதுக்கப்புறம் நியூட்டன் ஈர்ப்பியல் பொதுவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்லர் வெளியில் சிவப்பு மற்றும் நீல இடப்பயிற்சி விதிகள். இந்த கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. பிவி வரைபடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சராசரி முதலிடத்தை பாதிக்கும் காரணங்கள் அடுத்து சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6 மார்க்னா பரிணாம மாறிகள் மற்றும் பரிணாமற்ற மாறிகள் எடுத்துக்காட்டு. அதே மாதிரி அப்ளிகேஷன் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மீட்சி மற்றும் மீட்சற்ற மோதல். இந்த கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. அதே மாதிரி திரும்ப பொருளின் சுழற்சி இயக்கத்தை ஈக்காட்டில் சமன்பாடு வருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ளிகபிளாக 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரப்பு இலவசியின் பயன்பாடுகள் எவையன்னு. தட் மீன்ஸ் ரைட் எனி 3 அப்ளிகேஷன். சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட் வெப்பம் ஏன் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பாய்கிறது. தட் மீன்ஸ் வை டஸ் ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் த ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி வாயுக்களின் 6 இயக்கவியல் கொள்கைகளை எடுக்கொள்கிறது. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 32 கட்டாயம் நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே இதற்கு இதில் பார்த்தா கிளாசியஸ், போல்சன், மார்க்ஸ்வெல் அவங்க 3 பேர் சேர்ந்து கொடுத்தது தான் இந்த வந்து வாயுன்னு பார்த்தீங்கன்னா 6 எடுக்கோள்கள். தட் மீன்ஸ் ரைட் எனி 6 பாஸ்ட்லேட் ஆஃப் கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ். அதுக்கப்புறம் சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின். நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி. இதிலிருந்து துப்பாக்கிலேருந்து குண்டு வெடிக்கும் போது ஏற்படும் துப்பாக்கியின் பின் இயக்கத்திற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோண சீரிஸ் அலையேற்றல்னா அதன் அளவு காலத்தின் கோவை. அதே மாதிரி பரிணாம பகுப்பாய்வு பயன்பாடுகள். அடுத்து உந்தம் மற்றும் இயக்காட்டு இடையே உள்ள தொடர்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. மாறா முடுக்கம் பெற்ற நேர்கோட்டு சமன்பாடு சமநிலையின் வகையில் தக்கதுடன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் த டைப் ஈக்லிபிரியம் வித் சூட்டபிள் எக்ஸாம். அது வெப்ப விரிவு என்றால் என்ன? அது அவற்றின் 3 வகைகளை விளக்கி அவற்றிலே தொடர்பு. இது முக்கியமான கொஸ்டின். நிலை அலைகள் என்றால் என்ன? நிலை அலைகளின் ஏற்படும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி படிச்சிருங்க. துணைக்கோளின் சுற்றிக்க வேகம் மற்றும் சுற்றி காலத்தின் கோவை. இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அடுத்த 2 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஃபர்ஸ்ட் ஒன் பாகியலினின் பரிணாம வாய்ப்பாடு வந்து ML இன்வர்ஸ் T இன்வர்ஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தா 2 மீட்டர். தேர்ட் ஒன்றுக்கு வாயு ஒன்றின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை இருமாடுங்க வந்து வாயுவின் மூலக்கூறு சராசரி முதலில் மாறாமல் இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலை வரைபடம் வந்து ஒரு நேர்கோடு. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸ்ட்ரெயிட்
ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் பின்னொரு எந்த இயற்பியல் அளவை ஸ்கேலாரால் குறிப்பிட இயலாதுன்னா உந்தம், தட் மீன்ஸ் மொமெண்டம். நெக்ஸ்ட் 6th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.30. 7th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes கம்பேர் பண்ணுறோம். 8th ஒன்னுக்கு வந்து 12 seconds, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th ஒன் வந்து 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட மூடி ஆர்கான் குழியின் அடிப்படை அதிர்வெண் வந்து 2.5 VSZ, தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. 10th ஒன்றுக்கு வந்து 10 ஜூல், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் 11th ஒன் திண்ம பொருள் ஒன்று கோண உந்தம் எல்லுடன் சொல்கிறது. இதன் இயக்க ஆற்றல் பாதியான கோண உந்தமாக L/√2. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். மைய விலக்கு விசை எங்கு ஏற்பட்டால் சுழல் இயக்கம் குறிப்பாயங்களை மற்றும் தட் மீன்ஸ் ஒன் இன் ரொட்டேஷன் ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் புவியினை சுற்றும் துணைக்குள்ள இயக்க ஆற்றல் வந்து நிலையாற்றலை விட தினக்குறைவு, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீளத்தை போல் 2 மடங்காக நீட்டப்பட்டால் கம்பியில் ஏற்படும் திரிபு, தட் மீன்ஸ் வந்து 1, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 19.9 என்ற எண்ணை 3 முக்கிய எண்ணூரில் முழுமையாக நமக்கே தெரியும் 5க்கு மேலே தான் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ 3 அந்த தேர்ட் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது 20 பார்த்தீங்கன்னா 20.0 கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்டில் எழுதக்கூடியது தான். ஒன்றா நம்ம வந்து மாற்றிட்டு வரும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். முக்கிய எண்ணூறுக்களை கணக்கிடும் விதிகள் ஸ்கேலார் வரையறை எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. திருப்பு விசை உருவாக்கத்தின விசைகளுக்கான நிபந்தனைகள். அடுத்து நியூட்டனின் பார்த்தா பொது இருப்பியல் விதி ரொம்ப 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 முக்கியமான பாய்சன் விதி கேட்டிருக்காங்க. வெப்ப இயக்கவியல்னு பார்த்தீங்கன்னா சொல்லி விதிகள், தட் மீன்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ் ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக். அடுத்து 24th கொஸ்டின் சம்மா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். மொத்த பிள்ளைகள், தட் மீன்ஸ் வந்து வாடிஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் எரர். அதே 2 வெக்டர்களில் ஸ்கேலார் பெருக்கல் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மைய நோக்கு விசை மைய விலக்கு இடையில வேறுபாடுகள், கட்ட டிஃபரன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல்வேறு வகை நிலையாற்றல், புவியிலை துணைக்கோள், நுண்புலை நுழைவின் செயற்கை பயன்பாடுகள், தனி ஊசல் விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டலம், வாயு இயக்க கொள்கை எடுக்கொள்கை எடுத்து இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால தான் அந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிலாம் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து 5 மார்க் பண்ணால் தனி ஊசலின் அளவின் நேரம் டி கோவையை பெருகிற முறை பார்த்தீங்கன்னா பரிமாண முறையில் பெருக அளவின் நேரத்தை அதோட கால்கு. நெக்ஸ்ட் வெக்டர் கூடுதல் முக்கோண விதி விரிவாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் டீடைல் த ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி சாய்தளம் ஒன்று உராய்வு கோணம் சறுக்கு கோண சமயம் என்பது இந்த கொஸ்டின் ரிப்பீட். திறன் மற்றும் திசைவேகத்தின் கோவை இந்த 2 கொஸ்டினும் மார்க் பண்ணி படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டு ஒன்றின் நிலைமத்திருப்பது அதன் மையம் வழியாகும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சு பொறுத்து சமம். இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். புவியின் ஆழத்தை பொறுத்து ஈர்ப்பு முடுக்கம் ஜி எவ்வாறு மாறுபடும் விளக்கு. இந்த இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஸ்டோக் லா கேட்டிருக்கேன். அதே மாதிரி நல்லியல்பு வாயுவின் மேயத்தொடர்பு இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 37ல் கொடுத்துருக்க பி கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அதே மாதிரி வாயின் மூலக்கூறில் அவன் அணிந்திருக்க கொள்கலன் சூழ்ந்து ஏற்படும் அழுத்தங்க கோவை. காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் நியூட்டன் சமன்பாட்டை பெருக்க அதில் லாப்சன் பார்த்தீங்கன்னா திருத்தத்தை விவரிக்க 38 கொஸ்டின். நெக்ஸ்ட் 1 மோர் சாம்பிள் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 250 ± y ஓம், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு வந்து மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டிற்கு பகுதியை நோக்கி வருகிறார். அவரின் மீது செயல்படும் மைய விலக்கு விசை அதிகரிக்கும், தட் மீன் இன்க்ரீஸ். தேர்ட் ஒரு மூடிய பாதை ஆற்றல் மாற்ற விஷயம் செயல்படுற சுழி, ஆப்ஷன் ஜி. டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கம்பேர் பண்ணுறோம். 4th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று தம்பத்தின் 1.0 மீட்டர். 5th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி 100 8 மற்றும் 6 மீட்டர், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணுறோம். 6th ஒன்றுக்கு வந்து 2 மீட்டர் செகண்ட் பவர் -2, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஒன்று இரட்டை உருவாக்குவது வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி, தட் மீன்ஸ் கப்புள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் இதில் பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் எ பியூர் ரொட்டேஷன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து 8th ஒன்றுக்கு வந்து பின்வரும் வாய்க்கில் எவ்வாறு கொடுக்கப்பட்ட வெப்பநிலை குறைந்த சராசரி இருமடி மூலம் வேகத்தை பெற்றுள்ள கார்பன் டை ஆக்சைடு CO2, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வெப்பநிலை உயரும்போது திரவம் மற்றும் வாயின் பாகுநிலை முறையை குறையும் மற்றும் அதிகரிக்கும், தட் மீன்ஸ் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஏ வந்து மேட்சபிளாக இருக்குது, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 11th ஒன்று ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுதல் பிழை 2% எனில் அதன் கனல் வந்து 6%. தன் வெப்ப ஏற்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி √kg/8 ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். 14th ஒன்று சைக்கிள் டயர் திடீரென்று வெடித்து அதில் உள்ள காற்று விரிவடைகிறது. இதற்கு டேஷ் நிகழ்வு என்று வெப்பம் பரிமாற்றம் இல்லா, தட் மீன்ஸ் வந்து ஆடிபேட்டிக், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். திடீரென புவி மற்றும் சூரியன் நெருக்கி 2 மடங்காக மாறலாம், அவைகளுக்கு இடையே புவியீர்ப்பு விசை 4 மடங்காக அதிகரிக்கும், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். எக் அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மீட்சி பண்பு உள்ளது. வெக்டர் வரைக்கும் எடுக்காது, அதே மாதிரி ஸ்கேலர் வரைக்கும் எடுக்காது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ப்ரௌனின் இயக்கம், அதே மாதிரி வந்து கட்டற்ற அலைகள், வாட் இஸ் மீன் வித் ஃப்ரீ ஆசிலேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால தான் இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். மீட்சி கோணம், ரிப்பீட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், அதே மாதிரி இந்த பரிணாம பகுப்பின் வரம்புகள் சம் அடுத்து கொடுத்தாங்க. 6 3 மார்க் திருப்பி செயல்பட்ட கோவை, உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்மத்திய பரப்பில் விசை. அடுத்த கொஸ்டின் கொடுத்து சராசரி காற்றல் மற்றும் அழுத்த
உள்ள தொடர்பு, நெக்ஸ்ட் திணிப்பு அதிர்வு. அடுத்த கொஸ்டின் வந்து அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள், ஆற்றல் மாறா விதி, கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷன் எனர்ஜி. அடுத்து 5 மார்க் பாருங்கள். அதிர்வெண் கம்மி அதிர்வெண் ரிப்பீட் கொஸ்டின். அமுக்கம் இயலாத பாகுநிலையற்ற பாய்மம் ஒன்று வரிசை ஓட்டத்தில் செல்வதற்கான பெர்னோலி தேற்றம் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். வேலையாற்றல் தத்துவத்தை கூறிவிற்கு அதன் ஏதேனும் 3 உதாரணங்கள். அதே மாதிரி செயல்திறன் குணங்கள் வரையும் குளிர்பதன் பெட்டியில் ஒன்று செயல்பட இது ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கோள்களின் இயக்கத்திறன் கெப்லரி 3 விதிகளை கூறிவிக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாறாத முடுக்கம் பெற்ற பொருள் இயக்கச்சாமல் வருவிக்க வாயுக்களின் சராசரி தோரத்தை இந்த கோவைன்னு சொல்கிற கொஸ்டின் எல்லாமே படிங்க. அதே மாதிரி மூடிய ஆர்கன்களையும் மேற்சொல்லும் ஏற்படுவதும் விளக்கம். இது ரிப்பீட் கொஸ்டின். ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. சார் இது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நான் சொல்கிறேன் அதே தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் டிஜி சார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சார்பில் டிஜி போர்ட்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோக்கத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இந்த 4 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 ஜூன் வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் உங்களுக்கு 1 மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறேன். மற்ற ஓவராலாக அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்க 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக நீங்கள் தனியாக நோட்டில் எழுதிட்டு அதை மட்டும் படிச்சிங்களா போது ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.